நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உள்ளாட்சி அமைப்பு. இப்போ நம்ம உள்ளாட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இந்த பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 73, 74வது சட்டத்திட்டத்தின் மூலம் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாற்றுத்திறனாளிக்கும் வந்து இடஒதுக்கீடு வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளாட்சி அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ பெண்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த 50% இடஒதுக்கீடு வந்து எப்போ உயர்த்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டுலேயே வந்து ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் பெண்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்பில் வந்து நம்ம 50% வந்து இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2016லேயே வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து மாற்றுத்திறனாளிக்கும் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நான் முதல்வன் திட்டம். ஸோ நான் முதல்வன் திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து தொடங்கினாங்க. எங்கே தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஸோ தமிழ்நாட்டில் 25 இடங்களில் போதை மீட்பு சிகிச்சை மறுவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு 25 ஸோ போதைக்கு அடிமையாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து மீட்டெடுக்கும் மறுவாழ்வு மையங்கள் வந்து திறந்துருக்காங்க. எத்தனை திறந்துருக்காங்கன்னா 25 மையங்கள் வந்து திறந்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 25 இடங்களில் வந்து திறந்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக வந்து ஒருத்தரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவருடைய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவர் வந்து ஆர் பாலகிருஷ்ணன். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 18வது நீர் மேலாண்மை கண்காட்சி சென்னையில் தொடங்கப்பட்டது. நீர் மேலாண்மை கண்காட்சி வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடந்துச்சு. ஸோ அது எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 18வது நீர் மேலாண்மை கண்காட்சி. அடுத்து பாருங்கள், ஸோ அமெரிக்காவில் வந்து இப்போது நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறதுனால ஸோ நிறைய பேருக்கு வந்து குடியுரிமைகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக குடியேறினவங்களை வந்து அவங்க நாடு கடத்துகிற நடவடிக்கையெல்லாம் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழே வந்து இந்தியர்களை வந்து அமெரிக்க நிறுவனங்கள் பணியமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டன் விசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து தங்க அட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தங்க அட்டை குடியுரிமையை நம்ம பெறணுன்னா ஸோ இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்திங்கன்னா 43 கோடி வந்து நம்ம கட்டணம் கட்டி தான் வந்து நம்ம அதை வாங்க முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் புதுசாக வந்து ஒருத்தர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா உர்கலா வான் டெர் லியன். சரிங்களா? ஐரோப்பிய ஆணையத்தின் புதிய தலைவராக வந்து உர்கலா வான் டெர் லியனை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் ஜென்ரலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து எத்தனை நாடுகள் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 27 நாடுகள் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமானது, கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். செபியோடைய புதிய தலைவராக வந்து ஒருத்தர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவருடைய பேர் பார்த்திங்கன்னா துகின் கந்தா பாண்டே. செபியோடைய புதிய தலைவர். இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து செபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோடைய புதிய தலைவராக பார்த்திங்கன்னா துகின் காந்த பாண்டே வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.